அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி இதை பற்றி பார்க்குறோன்னா மக்காசோளம். இந்த மக்காசோளத்தினுடைய வரலாறுகள், நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் தீமைகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. இந்த மக்காசோளம் என்பது முதலில் உலகிலேயே மெக்சிகோ நாட்டில்தான் பயிரிடப்பட்டது என்று சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வாழ்ந்த மக்களை அங்கிருந்த ஒரு காட்டுப்புல் போல இருந்தது இந்த மக்காசோளத்தோட தட்டு. ஆகவே இதை அவங்க தான் முதலில் பயிரிட்டதாக இன்று உலக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி உலக அளவில் மக்காசோளம் என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு உணவாகவும் இன்றைக்கி மாறிப்போச்சு. இன்றைக்கு உலக அளவில் பார்க்கும் பொழுது மனிதன் உண்ணக்கூடிய பயிர் வகைகளில் 6% இந்த மக்காசோளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மக்காசோளத்தில் இருந்து மக்காசோளம் எத்தனால் மற்றும் கால்நடைகளுக்கு தீவனங்கள் போன்ற பொருட்கள் தயாரித்து இன்றைக்கி வணிக அளவில் இதை பயன்படுத்தப்பட்டு வராங்க. இந்த மக்காசோளம் சுமார் 10,000 ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வர்றதா தாவர ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஒரு சில பிரேசில பழங்குடியின மக்கள் இந்த மக்காசோளத்தை தான் முதல் உணவாக உட்கொண்டதாகவும் ஒரு ஆய்வில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. உலகின் மொத்த உற்பத்தியில் பார்க்கும் பொழுது இன்று ஐக்கிய அமெரிக்காவில்தான் இந்த மக்காசோளம் பாதி அளவு, அதாவது உலகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய மக்காசோளங்களில் பாதி அளவு இந்த ஐக்கிய அமெரிக்காவிலே தயாரிக்கப்படுகிறது, அதாவது பயிரிடப்படுகிறது என்றும் குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ இந்த மக்காசோளத்தினுடைய நன்மை பற்றி பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே சோளம் என்றாலே அது ஒரு சத்தான உணவு ஆகும். இந்த மக்காசோளம் வைட்டமின் சி, வைட்டமின் B6 மற்றும் ஃபோலேட் போன்ற வைட்டமின்களும் தாது உப்புகளையும் இது உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை இதில் அடங்கியிருக்கிறதுனால இதை உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கிது. மேலும் இதில் அதிகப்படியாக நார்ச்சத்துக்கள் இருப்பதால் நல்ல சர்க்கரை இதை உற்பத்தி செய்ய பயன்படுது. அதே மாதிரி ஜீரண மண்டலத்தையும் சரி செய்து நல்ல ஒரு ஜீரணத்துக்கான பயனுள்ள ஒரு பொருளாகவும் இந்த மக்காசோளத்தை பார்க்கப்படுது. மேலும் இது ஜீரணிக்கப்பட்ட நல்ல சத்துக்களை உறிஞ்செடுப்பதற்கும் இந்த மக்காசோளம் ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குது. மேலும் இதில் இரும்பு, கால்சியம், தாமிரம், மெக்னீசியம், புரதம் போன்ற எண்ணற்ற சத்துக்களும் இதில் அடங்கி நம்முடைய உடலுக்கு நன்மையை பயக்குதுங்க. இந்த மக்காசோளம் பூச்சி கட்டுப்பாட்டில் கூட மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதாகவும் இன்றைக்கி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆய்வியல் வல்லுநர்கள். அதாவது பிடி என சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான ரகம் கொண்ட மக்காசோளம் தான் இன்றைக்கி பூச்சி கட்டுப்பாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னா அத்தகைய பிடி மக்காசோளத்திற்கு பூச்சி என்பது தாக்குதன்மை குறைவு என்றும் இன்றைக்கி சொல்கிறாங்க. கருவுற்ற தாய்மார்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி சரியான அளவு மக்காசோளத்தை தினமும் உண்டு வளர்ந்தால் அவருடைய கருவில் வளரும் குழந்தையின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. உடலுக்கு வேண்டிய சராசரியான எடை மிகவும் குறைவாக இருப்பவர்கள், அதாவது ஒல்லியாக இருப்பவர்கள் இந்த மக்காசோளத்தை உண்டு வந்தால் அவருடைய எடை ஒரு சீராக வளரும் என்பது, அதாவது அவருடைய எடை கூடும் என்பது மருத்துவர்கள் இன்றி பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மக்காசோள மாவில் சிறிது பால் அல்லது தண்ணீரை சேர்த்து அவற்றை நல்லா குழைத்து முகத்தில் பூசி ஒரு அரை மணி அல்லது 1 மணி நேரம் கழித்து முகம் கழுவி வந்தால் அந்த முகத்தில் உள்ள சுருக்கங்கள், கருவளையங்கள், முகப்பொருட்கள் மற்றும் தழும்புகள், மேலும் உள்ள எண்ணெய் பிசுப்புகள் போன்ற அத்தனை குறைபாடுகளையும் குறையும் என்று ஆய்வுகள் கூறுகிறது. சரி, இதனுடைய தீமைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. மக்காசோளத்தை அதிக அளவு எடுத்துக்கிறதால நீரிழிவு நோய், அதாவது கெட்ட சர்க்கரை உருவாகி சர்க்கரை நோய் உருவாகும் என்றும் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவுச்சத்து அதிகமாக உள்ளது. மேலும் இது தோல் தடிப்பு, சளி, ஜவ்வு வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் இன்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறாங்க. பைமார்ட் இதை ஆன்லைனில் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு ஆப்புங்க. இந்த ஆப் மூலம் உங்களுடைய வீடுகளுக்கு வேண்டிய அனைத்து மளிகை பொருட்களையும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றிங்க.